ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மீண்டும் செயல்படுத்தப்பட்ட ஆபரேஷன் திரிசூல் திட்டம். புதுச்சேரியில் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை. புது மாப்பிள்ளை கொலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 6 ரவுடிகள். காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைப்பு. இரட்டிப்பாக உயர்த்தப்பட்ட மதுபான தொழிற்சாலை கடைகளுக்கான உரிமத்தொகை. புதுச்சேரியில் அரசாணை வெளியீடு. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை புதுச்சேரியில் கோவில்களிலும் இல்லங்களிலும் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தின்படி ரவுடிகளின் இல்லங்களில் காவல்துறையினர் திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை தடுக்க அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை, திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக எழுந்த கோரிக்கையின் அடிப்படையில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்களும் நடத்த முடிவு செய்யப்பட்டு தீர்வு காணப்பட்டும் வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ரவுடிகளை கட்டுப்படுத்தவும், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனைகளில் ஈடுபடும் நபர்களை தடுக்கும் விதமாக அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் திரிசூல் திட்டம் காவல்துறையினர் செயல்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தின்படி ரவுடிகளின் இல்லங்களில் அதிரடி சோதனைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது புதுச்சேரியில் அரங்கேறி வரும் தொடர் கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு வடக்கு பிரிவு காவல் நிலையங்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தை செயல்படுத்தி அந்த பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் இந்த திடீர் அதிரடி நடவடிக்கையால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரியில் புது மாப்பிள்ளையை கொலை செய்த வழக்கில் 6 ரவுடிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறுபேட் பகுதியை சேர்ந்தவர் சவுந்தர். இசைக்கலைஞரான இவர் தனியார் கம்பெனியில் ஓட்டுநராகவும் வேலை செய்து வந்தார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணுக்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. கடந்த 17ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் வேலை முடிந்து தனது மாமியார் ஊரான உத்தரவாகினிப்பேட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சவுந்தர் சென்றபோது பெரியபேட் என்ற இடத்தில் வைத்து மர்ம கும்பலால் சரமரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையில் தொடர்புடையவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்தது. தனிப்படை காவல்துறையினர் சம்பவம் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் குற்றவாளிகள் பற்றிய அடையாளம் தெரியவந்தது. இந்நிலையில் சவுந்தர் கொலையில் ரவுடிகளான உருவையாறுபேட் பகுதியை சேர்ந்த வித்யாசாகர், விக்னேஷ், மணிபாரதி, உருளையன்பேட்டையை சேர்ந்த மணியழகன், திப்ராயப்பேட்டை தினேஷ், லாஸ்பேட்டை யோகேஸ்வரன் ஆகிய 6 பேருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியில் பதுங்கியிருந்த அவர்கள் 6 பேரையும் தனிப்படை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வில்லியனூர் உருவையாறுபேட் பகுதியை சேர்ந்த ரவுடி தனபால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சவுந்தரின் தம்பியான ரவுடி ஜீவா உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த ஜீவா தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை புதுச்சேரிக்கு வரவழைக்குமாறு சவுந்தரிடம் தனபாலின் கூட்டாளியான வித்யாசாகர் கூறியுள்ளார். இதற்கு சவுந்தர் மறுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்ட போது ஜீவாவிடம் கூறி தீர்த்து கட்டி விடுவதாக வித்யாசாகரை சவுந்தர் மிரட்டியுள்ளார். இது வித்யாசாகருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்திய நிலையில் ஜீவாவை வெளியே வர வைக்கவும் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கும் நோக்கிலும் சவுந்தரை வித்யாசாகர் தரப்பினர் கொலை செய்தது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கைதான 6 பேரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலை கடைகளுக்கான உரிமத்தொகை இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 5 மதுபான தொழிற்சாலைகளும் மேலும் மொத்த மதுபான விற்பனை கடைகள், சில்லறை மதுபான விற்பனைகள், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் என 550க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அவற்றுக்கு ஆண்டுதோறும் உரிமை தொகை செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். அதன்படி இந்த ஆண்டு மதுபான தொழிற்சாலை மற்றும் கடைகளுக்கான உரிமை தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இதையொட்டி பியர் மற்றும் மதுபான தொழிற்சாலைகள் உரிமத்தொகை ஆண்டுக்கு 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது.
FL1 மொத்த மதுபான விற்பனை கடைகளுக்கான உரிமத்தொகை 22 லட்சத்திலிருந்து 44 லட்சமாகவும், FL2 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்களுடன் கூடிய கடைகளுக்கு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாகவும், FL2 மதுபான சில்லறை கடைகளுக்கு 7 லட்சத்திலிருந்து 14 லட்சம் ரூபாயாகவும் உரிமத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. FL2 உணக விடுதிகளுடன் கூடிய மதுபான கடைகளுக்கு உரிமத்தொகை 6 லட்சத்திலிருந்து 7 லட்சமாகவும், FL3 சிறப்பு அனுமதிக்கு 5000 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் புதுவைக்கு இறக்குமதி செய்யப்படும் பீர்களுக்கு 1 லிட்டருக்கு 3 ரூபாய் 50 காசிலிருந்து 5 ரூபாயாகவும், மதுபான வகைகளுக்கு லிட்டருக்கு 7 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாகவும் வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் பியர் வகைகளுக்கு லிட்டருக்கு 75 பைசாவிலிருந்து 5 ரூபாயாகவும், மதுபான வகைகளுக்கு லிட்டருக்கு 1 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மதுபான தொழிற்சாலை கடைகளுக்கான உரிமை தொகை உயர்வு குறித்த அரசாணை புதுச்சேரி அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புரட்டாசி மாதம் சிறப்பானது என்றாலும் அதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக விசேஷ தினமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து வழிபட்டால் மாதம் முழுவதும் விரதம் இருக்கும் பலன் கிடைக்கும் என்பதும், கிரக தோஷங்கள் நீங்கிவிடும் என்பதும் நம்பிக்கை. இந்நிலையில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இதில் 4 சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமானது, அதிக சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மகா சங்கரஹர சதுர்த்தி மட்டுமல்லாது இதே நாளில் மகா பரணியும் இணைந்தே வந்துள்ளது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பெண்கள் தங்களது இல்லங்களில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி தலிகையிட்டு மாவிளக்கு போட்டு பூஜை செய்து வழிபட்டனர். விஷ்ணு சகஸ்ரநாமங்களையும் பாடியபடி நெற்றியில் நாமமிட்டும் தங்களது குடும்பத்தினரோடு வழிபட்டனர். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட ஏராளமான கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். புரட்டாசி மாதம் பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதமாக கருதப்படும் நிலையில் இந்த சனிக்கிழமை பெருமாளின் அருளுடன் நவகிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமான பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காலம் துவங்கியுள்ள நிலையில் சாலைகளில் மின்கம்பிகள் அறுந்து கிடந்தால் அவற்றை பொதுமக்கள் தொட வேண்டாம் என்று மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளரும் துறை தலைவருமான கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் மழைக்காலங்களில் மின்கம்பங்களில் பந்தல், கொடிக்கம்பி, கயிறு மற்றும் ஆடு, மாடு போன்ற வீட்டு விலங்குகளை கட்டக்கூடாது என்றும், இடி மின்னல் விழும்போது தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் நிற்கக்கூடாது, மின்கம்பிகள் அறுந்து கிடந்தால் தொட முயற்சிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இடி மின்னல் இருக்கும் போது டிவி, கம்ப்யூட்டர், செல்போன் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்றும், மேலும் இத்தகைய மின்சாதனங்களின் இணைப்பு வயரை பிளக்கில் இருந்து அகற்ற வேண்டும். மின்சார மேல்நிலை கம்பிகளுக்கு அருகில் உள்ள மரக்கிளைகளை அகற்ற மின்துறை அலுவலர்களை அணுக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டிரான்ஸ்பார்மர், பில்லர் பாக்ஸ், ஸ்ட்ரே வயர் ஆகியவற்றை தொடக்கூடாது என்றும், கனரக வாகனங்களை மின்கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர் அருகில் நிறுத்தி பொருட்களை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. பொதுமக்கள் அறுந்து விழுந்து அல்லது சேதமான மின்கம்பிகளை பார்த்தால் அவற்றை தொட வேண்டாம் என்றும், உடனே அருகில் உள்ள மின்துறை அலுவலகத்திலோ அல்லது 0413233953 என்று தொலைபேசி எண்களின் மூலமாக மின்துறைக்கு தெரியப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தாண்டியில் அமைந்துள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் நடைபெற்ற உபவாச கூட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் தோட்டத்தில் ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் செப்டம்பர் 20ஆம் தேதி காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெற்றது. தொடர்ந்து எழுப்புதல் நற்செய்தி முழக்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சகோதரர் ஷாஜி ஆப்ரஹாம் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை விளக்கி சொன்னார். ஜெபத்தின் அவசியத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் விளக்கி கூறினார். தேவனுடைய திட்டங்களுக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்றும் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தையும் விளக்கி கூறினார். தொடர்ந்து உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும்
சிறப்பான பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆசிர்வாதமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் செப்டம்பர் 21ஆம் தேதி கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு 86 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 41 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பள்ளி, வஉசி அரசு பள்ளி, ஜீவானந்தம் அரசு பள்ளி, மணிமேகலை அரசு பள்ளி, லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 68 மையங்களிலும், காரைக்காலில் 10, மாகேவில் 2, ஏனாமில் 6 என மொத்தமாக 86 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. முதல் தாள் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், இரண்டாம் தாள் பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வை எழுத 30,16,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் தங்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி முறையாக கையொப்பமிட்டு நுழைவு சீட்டை கொண்டு வர வேண்டும் என்றும், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், பான் கார்டு போன்ற செல்லுபடியாகும் அசல் அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை நுழைவு சீட்டுடன் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் கைரேகை பதிவு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு மையத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், தேர்வர்களின் கைரேகை பதிவு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், தேர்வு மையங்களின் நுழைவு வாயில் தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பாக மூடப்படும் என்றும், அதன் பிறகு வருபவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். செல்போன், எலக்ட்ரானிக் சாதனங்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேர்வு மையம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை புதுச்சேரி அரசு தேர்வு அமைப்பின் கட்டுப்பாட்டு அதிகாரியும் அரசு செயலாளருமான பங்கஜ்குமார் ஜா தனது செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,280 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,420 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.